ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்கு நன்றி. அந்த அன்பினால் இந்த குமாரனா இயேசு எங்களுக்கு அந்த பூமியில் இரட்சகராக தந்தரலின் அப்படின்னா நன்றி. இயேசு எங்களுக்காக தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக இந்த பூமியிலே காணப்பட்டு மாம்சமும் ரத்தமும் உடையவராக பிறந்தபடினால நன்றி. கல்வாரில் எங்களை பாவங்களையும் சாமல் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தீங்க, அதற்கு நன்றி. மரணத்தை ஜெயித்து உயிர்த்திருந்து ஜீவனுள்ள நம்பிக்கை கொடுத்து விட்டபடினால நன்றி. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்து கிடந்த என்னையும் எங்களையும் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்து உன்னதற்காக செய்தபடினால நன்றி. அப்பா, இருளின் அதிகாரத்தில் எங்களை விடுதலையாக்கி முத அன்பின் குமார ராஜ்யத்தை உட்படுத்தினபடினால நன்றி. அந்த காலத்தில் எங்கள் ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தபடினால நன்றி. இந்த பொல்லாத உலகத்திலிருந்து எங்களை விடுதலை பண்ணி பரலூர் ராஜ்யத்தினுடைய குடிமக்களாய் ஆட்டுக்குட்டியான ஜீவிஸ்தில் பேரில் இருக்கிறபடினால நன்றி. அப்பா, எங்களை திக்கற்றுள்ளாய் விடாமல் தந்த துணையாளரான பரிசுத்த ஆவியானவராய் எத்தேற்றவனுக்கு நன்றி. எழுதி கொடுத்த ஜீவனில் வார்த்தைகளுக்கு நன்றி, வாக்குத்தத்தங்களுக்கு நன்றி. அதன்படி உண்மையிலும் போதுமானவருமாய் இருக்கிறவரே, இந்த நாளிலும் நான் தியானிக்கிற வேத வசனங்களை எனக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தந்தரல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். எண்ணி எண்ணி துதி செய்வார், எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ. யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில்? எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில்? எண்ணி எண்ணி துதி செய்வாய், உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். கர்த்தருடைய பரிசுத்தம் நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போம். ஹீப்ரு சாப்டர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வித்தவுட் ஃபெய்த் இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட். இந்த 11ஆம் அதிகாரத்தில் அநேக சாட்சிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதியானது படைப்பிலிருந்து ஆரம்ப மனிதனை படைத்த நாளிலிருந்து இம்மட்டுமாய் அந்த கடைசி நாட்கள் வரைக்கும் இருக்கிற சாட்சிகளை குறித்து நாம் பார்க்கின்றோம். அவர்கள் எதனால் நற்சாட்சி பெற்றார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கின்றோம். இந்த 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. வருகிற கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். பின்வாங்கி போவானால் அவன் மேல் ஆத்துமா பிரியமாயிராது.
அப்போ கர்த்தருக்கு பிரியமானது எது என்பதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கோம். அதில் இந்த வசனத்தில் நாம் விசுவாசம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். விசுவாசம் என்று சொன்னாலே பொதுவாக டெஃபினேஷன் ஆஃப் ஃபெய்த்னு சொல்லுவாங்க. அதை 11:1 வாசிக்கிறோம். விசுவாசம் என்பது நம்பப்படுற உறுதியும் காணப்படாதவில் நிச்சயம். விசுவாசம் எதிலிருந்து வரும்? விசுவாசம் கேட்பதினால் வரும், கேட்பது தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். அப்போ கடவுள் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், நல்லது தான். ஆனால் யாக்கோபு 2:19 வாசிக்கிறோம், பிசாசுகள் கூட விசுவாசிக்கிறான், நடுநடுங்குகின்றன. அப்போ இங்கே 11ஆம் அதிகாரத்தில் எதை குறித்து அந்த விசுவாசம் என்பது எந்த விசுவாசத்தை குறித்து சொல்லுகிறது, அதுதான் இந்த நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க வேண்டும். மிக மிக அவசியம். அதனால தான் வித்தவுட் ஃபெய்த் இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட். விசுவாசம் இல்லாமல் அப்படின்னு சொன்னாக்கா எல்லாரும் விசுவாசிக்கிறோன்னு சொல்லிடுவாங்க எளிதாக. விசுவாசி தான் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனால் விசுவாசி ரட்சிக்கப்பட்டாலும் பிற்காலங்களே அவருடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறார்களா என்பது தான் முக்கியம். ஏன்னா முதலாவது இயேசுவை விசுவாசித்து இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு சுவிசேஷத்தை விசுவாசிக்க அப்போ தான் முதலாவது அவர்கள் மனக்கண் திறக்கப்படுது, தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள். அவர்கள் அக்கிரமங்களின் பாவம் மறித்து கிடந்து அவர்களை விடுவிக்கிறார், ரட்சிக்கிறார். இது சேவிங் ஃபெய்த்துன்னு சொல்லுவாங்க. கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுதும் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அது சேவிங் ஃபெய்த், ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். இன்னொன்று டாக்ட்ரினல் ஃபெய்த்துன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சபைகளுக்கும் ஸ்தாபனங்களுக்கும் விசுவாச அறிக்கை என்று சொல்லி ஒவ்வொரு ஸ்தாபனங்களும் தங்களுக்குன்னு சில விசுவாச அறிக்கைகளை என்ன பண்ணுவாங்க, அவங்க தயாரித்து அதை மக்கள் அதை அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு சபைகளிலும் சொல்வார்கள். நீதி உண்டாக இதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும் என்று ரோமரில் சொல்லப்பட்டபடியே ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க, அந்த விசுவாச அறிக்கை என்று சொல்லி சொல்வதை பார்க்கிறோம். சரி, கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த்துன்னு சொல்லுவோம். 1 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஆவினாலே 9 வரங்கள் என்று சொல்லும் பொழுது அதில் ஒன்று அந்த ஆவினாலே விசுவாசமும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆனால் 11:6 சொல்லப்படுகிற காரியம் டெய்லி ஃபெய்த், ப்ராக்டிக்கல் ஃபெய்த், அனிதின வாழ்க்கையிலே நமக்கு இருக்க வேண்டிய ஒரு விசுவாசம். ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருந்தாலும் சரி, மற்றது இருக்கோ இல்லையோ, இது இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இப்போ உதாரணமாக யூதா நிருபத்தில் 5வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியத்தை நான் வாசிக்கும் பொழுது, நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் தேவன் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவரை அழித்தார். அப்போ முன்பு அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க தான், பின்பு அவங்க விசுவாசிக்கலை. ஏன் விசுவாசிக்கலை? எந்த இடத்துல விசுவாசிக்கலை? இந்த திருசாந்தத்தை பழைய ஏற்பாட்டிலே நிறைய காரியம் வாசிக்கிறோம். அவங்க எகிப்தில் 10 விதமான கொள்ளை நோய்களை அவர்களுக்கு மத்தியிலே அந்த எகிப்தில் அனுப்பினார். அது யூதர்களுக்கும் அந்த எகிப்தியருக்குள்ள வித்தியாசத்தை ஆண்டவர் காண்பித்தார். அது மாத்திரமல்ல, அவர்கள் செங்கடலில் நிற்கிறார், செங்கடலில் பிறந்தார். அதை தாண்டி வந்தாங்க, மாறா வந்தது, மாறாவை மதுரமாக்கினார். இந்த ஒவ்வொரு காரியத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா 10 விதமான வாதையில் கண்ணால் கண்ட அந்த மக்கள் இவர்கள் விசுவாசத்துக்கு பரீட்சை வைக்க பொழுது அவர்கள் முறுமுறுத்தால் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அவங்க காண்கிறத நம்புகிறாங்களோ ஒழிய ஆண்டவர் செய்த செய்கைகளை நம்பி அவர்கள் இரட்சகரை அவர்கள் நினைக்கவே கூறவே இல்லை. அவர்கள் தங்களுடைய மகிமையை பிள்ளை தின்கிற மாட்டினுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றினார்களோ. காமின் தேசத்தில் செய்த அற்புதங்களை செய்த அந்த இரட்சகரை அவர்கள் மறந்து விட்டார்கள். இதே விதமாக தான் கிறிஸ்தவ மக்களினுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்க, இயேசு அந்த புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தும் பொழுது சொல்கிறார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம ரட்சித்து விட்டது மாத்திரமல்ல, நம்மளை முற்றும் முடிய ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தோம், ஆண்டவர் விஜிலி ஆக்கினார் அந்த ஜனங்களை. அதே மாதிரி பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தோம், இருளின் அதிகாரத்தில் இருந்தோம். அது மாத்திரம் உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கு அடிமையிலாக இருந்தோம். அந்த ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டு வந்தோம். ஆனால் என்றைக்கு ஏற்றுக்கொண்டோமோ அதிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்து விட்டார். ஆனால் அவைகளுக்கு நடுவே தான் நாம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அப்போ ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வருகிறது, அதை எதிர்கொள்ளணும். இது இல்லாமல் விசுவாசமானது பரிச்சித்து பார்க்கப்படும். ஒவ்வொரு விசுவாசிகளுடைய ஆண்டவன் வைத்திருக்கிற விசுவாசமானது பரிச்சித்து பார்க்கப்படும் தேவனாலே. ஏன்னாக்கா 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 6வது வசனத்திலிருந்து இப்படி வாசிக்கிறோம். 1 Peter chapter 1 verse 6 onwards. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே அந்த விசுவாசத்தின் பலனாகிய ஆத்மீக ரட்சிப்பை அடைகிறீர்கள்.
ஏன்னாக்கா இந்த அனுதின வாழ்க்கையிலே நமக்கு வருகிற அந்த சந்தர்ப்பங்கள் சூழ்நிலையிலே நாம் அந்த ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து என்னை ரட்சித்தவர் இந்த காரியத்திலிருந்து ரட்சிக்க வல்லவர் என்கிற விசுவாசம் தான் தேவனை பிரியப்படுத்தும். அதான் வித்தவுட் ஃபெய்த் இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட்னா, விசுவாசம் இல்லாமல்னாக்கா அந்த நித்திய அழிவிலிருந்து நம்மை விடுதலாக்கி விட்டார், நித்திய தண்டனையிலிருந்து விடுதலாக்கி விட்டார். அப்போ நித்திய வாழ்வை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அநித்தியமான இந்த உலகத்தில் நமக்கு வருகிற இந்த சோதனையிலிருந்து ஆண்டவர் ரட்சிப்பார் என்கிற அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்தாலேயே என்ன பண்ணிடுறாங்க, சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. கர்த்தர்களை மறந்தார், ஆண்டவர்களை கைவிட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்வது போல் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பிரச்சனை வந்தாலேயே கர்த்தருக்கு விரோதமாக நினைக்கிறார்கள். அதிலேயே போய் கொண்டு கடைசியில் கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிறார்கள், சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா விசுவாசம் என்பது நம்பப்படில் உறுதியும் காணப்படாத நிச்சயம். இப்போ ஆபிரகாம் தேவன் ஒரு தேசத்தை வாக்கு பண்ணினார்னா அவர் காணாத தேசம், ஆனால் விசுவாசத்தை கீழ்ப்படிந்து போனார். இப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு மாத்திரமல்ல, நோவாவை குறித்து பார்க்கும்போது நான் வாசிக்கிறோம், இனி வரப்போகிற ஒரு உலகத்தில் வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக்கொள்ள ஒரு பேழை ஆயத்தம் பண்ணினால் முன்பின் நடக்காத ஒரு காரியம். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் முன்பின் மற்றவங்களோட வாழ்க்கையில் நடக்குதோ நடக்கலையோ, நம்முடைய வாழ்க்கையில் நடவாத ஒரு காரியம், இதுவரை சம்பவித்திராத ஒரு காரியம். ஆனாலும் தேவன் நமக்கு அதிலிருந்து தப்பிக்கிற போக்கை உண்டு பண்ணுவார் என்ற விசுவாசம் இல்லைனாக்கா ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க முடியாது. ஸோ ஃபெய்த் இன் காட்னு சொல்லும்போது அண்ட் ஃபேவர் ஆஃப் காட். ஃபெய்த் இன் காட்னாக்கா 2 காரியங்கள் வாசிக்கலாம், ப்ராமிஸ் ஆஃப் காட் அண்ட் தி ப்ராஸ்பெக்ட் ஆஃப் காட்ஸ் பீப்புள். அதாவது இப்போ நாம் ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தம், என்ன வாக்குத்தத்தம் கிறிஸ்தவருக்கு கொடுத்திருக்கிறார். 1 யோவான் 2:25 வாசிக்கிறோம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு பண்ணின வாக்குத்தத்தம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே கொண்டு போய் சேர்ப்பேன்னு தான் சொன்னாரே ஒழிய, இடையில் என்னென்ன சம்பவிக்குன்னு ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லலை. செங்கடல் வரும்னு சொல்லலை, மாறா வரும்னு சொல்லலை. அப்புறம் தண்ணி இல்லாத வனாந்திரத்தில் இருப்பீங்க, அதை சொல்லலை. காதேஸ் பர்னியாவில் நீங்கள் போய் அங்கே பார்த்தீங்கன்னா ராட்சசர்கள் இருப்பா, அதை சொல்லலை. நித்திய பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன். இதே தான் நமக்கு பண்ணும் பொழுது ஆண்டவர் நமக்கு நித்திய மகிமையிலே கொண்டு போய் சேர்ப்பார், நித்திய ஜீவனை கொடுப்பார். இதுதான் வாக்குத்தத்தம். ஸோ வாட் இஸ் அ ப்ராமிஸ் ஆஃப் காட்? அப்போ இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க, அவர் விசுவாசமானது பரிசித்து பார்க்கப்படும் பொழுது அந்த மகிமை நமக்கு கிடைக்குமா, அந்த நித்திய ஜீவனை அடைவோமா, நம்ம இந்த காரியத்தில் வெற்றி பெறுவோமா, விடுதலை கிடைக்குமா என்று சொல்லி சந்தேகப்படவே கூடாது. அது சந்தேகப்படுகிறது தான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பின்மாற்றத்துக்கும் ஆண்டோட விசுவாச வாழ்க்கையில் அவர்கள் பின்மாறி போவதற்கும் காரணம். அதான் எபிரேயர் 10:36 வாசிக்கிறோம். ஹீப்ரூ சாப்டர் 10:36 onwards. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே அந்த அவிசுவாசம் இருந்துச்சுனாக்கா கெட்டு போய்விடுவாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்மாற்றத்தில் போய்விடுவாங்க. ரொம்ப போனாக்கா கடைசியில் மறுதளிக்கிற நிலைமைக்கு போயிடும். அதுதான் அந்த கடைசி நாட்களிலே விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒளி அந்த நாள் வராது. அப்போ விசுவாச துரோகம், அதாவது விசுவாச துரோகம்னா நான் தேவன் ஏற்படுத்தின நியமத்தை விட்டு வலது இடதுபுறம் எது சாஞ்சாலும் அது துரோகம்தான். ஆகினாலே நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நமக்கு வருகிற சோதனைகள், பாடுகள், பிரச்சனைகளிலே ஒருபோதும் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறதோ தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்த சந்தேகம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. மனிதனுடைய வாழ்க்கையிலே மரணம் என்பது எப்போ வேணாலும் வரும். 6 சாவு 100 சாவுன்னு உலகத்தில் சொல்கிறாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த உலகத்தில் எத்தனை நாள் வாழணும்னு நம்ம விருப்பப்படுறதில்ல. நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவர் ஆண்டவர், அதை முடிக்கிறவர் ஆண்டவர். இடையில் எவ்வளோ நாள் இருக்கணும், எவ்வளோ நாள் இருக்க போகிறோம் என்பது ஆண்டோடைய கருத்தில் தான் இருக்குது. தன் வாழ்க்கையில் பவுலுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருந்தது. அப்போ அவர் சொல்கிறார் 2 சொல்கிறார், அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து கர்த்தர் எங்களை தப்பி வைத்தார், இப்பொழுதும் தப்பி வைக்கிறார், இனிமேலும் தப்பி வைப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம் என்று சொல்கிறார். நம்பிக்கையில் உறுதியாக இருந்தார். ஏன்னா நான் விசுவாசிக்கிற இன்னார் என்று நான் அறிவேன் என்று சொல்லுகிறார். அதனால் சாகவே மாட்டேன்னு அங்கே சொல்லலை. ஆண்டவர் எனக்கு நியமித்திருக்கிற காரியம் முடிகிற வரைக்கும் என்னை கைவிட மாட்டார் என்கிற அந்த நம்பிக்கை. அதே விதமாக தான் ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்தில் நாம் இருக்கிற வரைக்கும், அவர் விசுவாச ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே வருகிற பரீட்சைகள், சோதனைகளிலே அந்த விசுவாசம் இருக்க வேண்டியது அவசியம். ஆனால் 2 காரியம் வாசிக்கிறோம், ப்ராமிஸ். அப்போ ப்ராமிஸ் சொல்லும்போது எல்லாருக்கும் பொதுவானது ஒரு ப்ராமிஸ் நித்திய ஜீவன் அளிப்பேன். இப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை குறித்து நான் வாசிக்கும் பொழுது எபிரேயர் 11 13 வசனத்திலிருந்து வாசிக்க நாம் கேட்போம். ஹீப்ரூ சாப்டர் 11:13 onwards. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல்
தூரத்திலே அவைகளைக் கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் அப்படின்னாக்கா அப்போ அவங்களுக்கு கிடைக்கலையா? அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. ஆனால் அவங்க நம்பிக்கையெல்லாம் இம்மைக்குரியது அல்ல. இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க, சரீரத்துக்கு அடுத்த காரியங்கள், உலகத்துக்கு அடுத்த காரியத்தில் தான் என்ன பண்ணுறாங்க மனித விசுவாசிகள் எதிர்பார்ப்பு இருக்கிறது. நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம் இம்மையில் இருக்கக்கூடாது, மறுமையில் இருக்க வேண்டியது அவசியம். அதுதான் பவுல் கொலோசியர் 3 சொல்லும்பொழுது என்ன சொல்கிறார், கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தின் இடத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவர்களை தேடுங்கள், பூமிக்குரியவைகள் அல்ல மேலானவர்களை நாடுங்கள். ஏனெனில் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்கு மறைந்திருக்கிறது. உங்கள் ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள் என்று சொல்கிறார். இப்பிலிப்பி சபையில் சொல்லும்போது சொல்கிறார், அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரேன் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடு கூட சொல்கிறேன், அவருடைய முடிவு அழிவு, அவர்கள் தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சியே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவரை சிந்திக்கிறார்கள். இதனால தான் இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்க, ஒரு பூமிக்கு அடுத்த காரியத்தில், சரீரத்துக்கு அடுத்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது ஆண்டவர் மேலே இருக்க விசுவாசத்தை விட்டு விடுறாங்க. ஏன்னா இவர்கள் இன்னும் இவங்க எதிர்பார்க்குற மாதிரி தான் வாழ்க்கை அமையணும்னு அவர்கள் யோசிக்கிறார்கள் ஒழிய, ஆண்டவர்களுடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை விட்டு கொடுத்து அவருடைய சித்தத்தின்படி நாம் வாழ வேண்டும் என்பதை மறந்து விடுகிறார்கள். அதனால் ஃபெய்த்தின் தேவன் மேல் வைக்கிற விசுவாசம், அது ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம். ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் என்ன எதிர்பார்ப்பு. வாக்குத்தத்தம் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே வாக்குத்தத்தம். அப்போ அதுதான் நமக்கு கிடைக்க போகிற மிகுந்த பலன். மோசையை குறித்து அதான் வாசிக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 25ஆவது வசனத்தில் 25லேருந்து வாசிக்கும்போது இப்படி பார்க்கிறோம். ஹீப்ரூ சாப்டர் 11:25 onwards. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன்மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அப்போ கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தை. அப்போ மோசே விசுவாசித்தது வேற ஒரு தேவன் யெகோவா. இப்போ நம்ம விசுவாசிக்கிறதுலாம் இயேசுனாக்க வெவ்வேறு ஆள் இல்லை, அதே தேவன் தான். இயேசு நேற்றும் என்று மாறாதவர். அதனால தான் ஆவியானவர் என்ன பண்ணுகிறார், கிறிஸ்துவ நிமித்தம் ஒரு நிந்தையை மோசே அதிக பாக்கியம் என்று எண்ணினான்னு சொல்லி நான் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும்போது என்ன வாசிக்கிறோம், அவரோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை கொடுத்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்போ பழைய ஏற்பாட்டில் அவரே தான், புதிய ஏற்பாடாக இருந்தாலும் யாராக தான் தேவன் மாறாதவராக இருக்கிறார். அவருடைய நீதி மாறவே மாறாது. எனவே அவர்களுக்கு வாக்கு பண்ணினது இந்த உலகத்தின் காரியத்தை அவர் நினைக்கவே இல்லை. அவங்கெல்லாம் நித்தியத்தின் மேலே தான் நம்பிக்கை வைத்தாங்க. அந்த அஸ்திபாரம் உள்ள நகரத்திற்காக அவன் காத்திருந்தான் என்று சொல்லி ஆபிரகாமை குறித்து நான் பார்க்கிறோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று யோபு சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். சொந்த கண்களாலே நான் பார்ப்பேன் என்று சொல்லி. எனவே இதெல்லாம் அவங்களுடைய அந்த எதிர்பார்ப்பு எப்போதுமே நித்தியத்தின் மேலே தான் இருந்தது, நிலைத்திருக்கிறதின் மேலே தான் அவருடைய நம்பிக்கை இருக்கிறது. தீத்துவுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13-14 வசனம் வாசிக்கலாம். டைட்டஸ் சாப்டர் 2:13 and 14. நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அப்போ நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம் ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு கொடுத்துருக்கிறாரோ அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டியது அவசியம். ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, நாம் என்ன எதிர்பார்க்குறோமோ அதை ஆண்டவர் செய்யணும்னு இன்றைக்கு எதிர்பார்க்குறாங்க. அதுதான் தப்பு. அவருடைய உதரின் கனியாய் ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் அவர் மூலமாக தேவனுக்கு செலுத்த கடவும் என்று சொல்லி எபிரேயரில் வாசிக்கிறோம். அந்த உதரின் கனியாய் ஸ்தோத்திர பலி எதற்காக, அதுக்கு முந்தின வசனத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 13-14 வசனத்தை வாசிக்கிறோம். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். எனவே வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம் என்று சொல்லி அவருடைய எதிர்பார்ப்பெல்லாம் இந்த நித்திய ராஜ்யத்தின் மேலே தான், நித்திய மகிமையின் மேலே தான் இருந்தது. அதுதான் பேதுரு 5:10 வாசிக்கிற, நித்திய மகிமை கலைத்தவராக இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறவங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ரோமர் 5 இப்படி பவுல் சொல்லுகிறார், விசுவாசத்தினால நாம் நீதி மாணாக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்க சாக்கியத்தை பெற்று தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரம் பொறுமை பரீட்சை நம்பிக்கை உண்டாக்குறது என்று அறிந்து உபத்திரவத்திலும் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்கிறார். என்றால் அவங்க இந்த உபத்திரவத்தை பற்றி அவங்க கொஞ்சம் கூட கவலைப்படலை. ஏன்னாக்கா இந்த உபத்திரவம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் நம்முடைய வாழ்க்கையில். அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்க போகிறது நித்திய மகிமை.
இந்த உலகத்தில் இருக்கிற மகிமையெல்லாம் கொஞ்ச காலம்தான், அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். பேதுரு தான் தன் நிருபத்தில் எழுதும்பொழுது 1 பேதுரு 1:24, 25 வாசிக்கிறோம். மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போல இருக்கிறது. புல்லுள்ளது பூவும் உதிர்ந்தது, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்படுகிற வசனம் இதுவே. ஸோ அவங்க எதிர்பார்ப்பெல்லாம் என்னன்னாக்கா, ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு பண்ணினாரோ நித்தியத்தில் பரலோகத்தில் அவைகள் மேலே தான் நம்பிக்கை இருந்ததை ஒழிய இந்த உலகத்தின் மேலே நம்பிக்கை வைக்கலை. ஏன்னா 1 கொரிந்தியர் 15:19 வாசிக்கிற, இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்து இயேசு மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் மற்ற எல்லாரையும் காட்டிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். மற்ற மக்களுடைய நம்பிக்கையெல்லாம் இம்மைக்குரியதாக இருக்கும். நம்முடைய நம்பிக்கையெல்லாம் மறுமைக்குரியதும் நித்தியத்துக்குரியதும் மேன்மையானதுமாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த விதமான ஒரு விசுவாசம் நமக்குள்ளே காணப்படணும். அந்த விசுவாசத்தின் வழியிலே நமக்கு வருகிற பரீட்சையில் என்ன பண்ணணும், அந்த நித்திய மகிமை கொடுத்தவர், நித்திய ரட்சிப்பை கொடுத்தவர் இந்த உலகத்தில் வருகிற சோதனையிலிருந்து நம்ம ரட்சிப்பார். இப்போ செங்கடல் வந்தது. செங்கடல் வந்தோடனே ஜனங்கள்லாம் முறுமுறுத்தாங்க. மோசே குரோதமாக கர்த்தர் முறுமுறுத்தாங்க, இந்த வனாந்தரில் சாகிறதுக்காக எங்களை கொண்டு வந்தீர். அப்போ மோசே என்ன பண்ணுறாரு, ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுறாரு. நீங்கள் இன்றைக்கு நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள், நீங்கள் பார்க்கிற எகிப்தை நீங்கள் காண மாட்டீர்கள், நீங்கள் நின்று கொண்டு அப்போ கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் செய்வார்னு சொல்லிடுறாரு. ஆனால் ஆண்டவர் என்னத்தை நம்ம சொன்னார், நீ என்னிடத்துல முறையிடுவானேன். இவர் என்ன சொல்கிறாரு, ஜனங்களில் சொன்னதுக்கு ஜனங்களை திடப்படுத்துறதும் உற்சாகப்படுத்துறதுமான வார்த்தைகளை மோசே என்ன பண்ணுறாரு சொல்கிறார். ஆனால் அவர் உண்மையிலே விசுவாசம் அவருக்கு இருந்துச்சுன்னா அந்த கோலை வாங்கி என்ன பண்ணியிருக்கணும், அந்த செங்கடலை பறந்துருக்கணும். ஏன்னா அதே கோலை வச்சு தான் ஆண்டவர் அற்புதங்களை எகிப்திலே அவரை கொண்டு செய்தார். அந்த கோலை வைத்து உன் கையிலே நான் கொடுத்துருக்க அற்புதம் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டார், அது தேவனுடைய கோல் என்று சொல்லிவிட்டார். ஆனால் இப்போ இடம் வேறு இடத்துல வந்தோன்னே இப்போ என்ன ஆயிடுச்சு, அவர் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. அதனால் இந்த விதமாக தான் இந்த நாட்களில் என்ன பண்ணுறாங்க, வாக்குத்தத்தம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவங்க அந்த வாக்குத்தத்தம் மேலே வைக்கிறார்களே, ஆண்டோட வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைக்கிறதில்லை, நித்தியத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறதில்லை. அவர்கள் வருகிற பிரச்சனையிலேருந்து விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா என்கிறது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் நமக்கு தேவன் வாக்கு பண்ணிடுறது நித்திய ரட்சிப்பு, நித்திய வாழ்வு. ஆனால் ப்ராமிஸ் ஆஃப் காட், ப்ராஸ்பெக்ட் ஆஃப் காட்ஸ், அதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்கணும், அதுதான் நம்முடைய இலக்காக இருக்கணும். பவுல் சொல்ல, இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்தேன். பிலிப்பியர் இல்லை வாசிக்கிற 3ஆம் அதிகாரத்தில், இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எகிப்தில் போக்கி செல்லும் மோசே எப்படி எதிர்பார்ப்பு இருந்ததோ அதே விதமாக தான் இம்மைக்குரிய காரியத்தை விட்டுவிட்டு மறுமைக்குரிய காரியம், நித்தியத்துக்கு காரியத்தின் மேலே நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டியது அவசியம். அந்த மாதிரி விசுவாசம் நமக்கு இருந்துச்சுனாக்கா அனுதின வாழ்க்கையில் வருகிற எந்த ஒரு பிரச்சனையிலும் எந்த ஒரு சோதனையிலும் தேவன் தப்புவிப்பார். ஏன்னா எபிரேயர் 2:18 வாசிக்கிறோம், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே சோதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 10:13 வாசிக்கிறோம், மனிதனுக்கு நேருகிற சோதனை இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேடுகிறது இல்லை, ஆனால் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட தப்பிக்கிற போக்கை உண்டு பண்ணுவார் என்கிற அந்த விசுவாசம் அந்த பவுலுக்கு இருந்தது. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். எனவே இருக்க வேண்டியது அவசியம். அதுதான் தேவனை பிரியப்படுத்தும். ஸோ ஃபெய்த் இன் காட். 2வது ஃபேவர் ஆஃப் காட். அப்போ அந்த தேவனுக்கு பிரியமான ஒரு விசுவாசம் நமக்கு இருந்துச்சுனாக்கா ஆண்டவருடைய இரக்கம் கிருபை நமக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம், ஏனெனில் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி நான் பார்க்குறோம். அப்போ இந்த விசுவாசம் எப்படி இருக்கணும்னாக்கா வேதவசனத்தின் அடிப்படையில் ப்ரிசெப்ட்ஸ் ஆஃப் காட், புரியுங்களா, அந்த ப்ளீசிங் லைஃப் ஆஃப் காட்ஸ் பீப்புள். ப்ரெசன்ஸ் ஆஃப் ப்ரிசெப்ட்ஸ்னாக்கா தேவன் கொடுத்த நியமனங்கள், அதற்கேற்பதான் நம்முடைய விசுவாசத்தை அமைத்து கொள்ள வேண்டியது அவசியம். வேதத்தில் இஸ்ரேல் ஜனங்களை குறித்து சொல்லுகிறார். அந்த ஜனங்களுக்கு அவர் என்ன பண்ணுறார், அவருடைய நியாயங்களை நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். அந்த நியாயங்களை அறியாமலே என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, வேத வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டியது அவசியம். 147ஆம் சங்கீதம் கடைசி 2 வசனத்தை அப்படி வாசிக்கிறோம். சாம் நம்பர் 147 லாஸ்ட் 2 வெர்சஸ். யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. அவருடைய நியாயங்களை அறியாமற் போகிறார்கள். அவருடைய நியாயங்களை அறியாமல் போகிறார்கள். இன்னொரு வசனம் வாசிக்கலாம், ஏசாயா 42:21. ஐசியா சாப்டர் 42 verse 21. கர்த்தர் தமது நீதியின் நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார். அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமையுள்ளதாக்குவார். அப்போ ஆண்டவர் எதை தான் முக்கியத்துவப்படுத்துவாரா, வேதத்தை தான் முக்கியத்துவப்படுத்துவாரா, அதை தான் மகிமைப்படுத்துவார்.
இப்போ என்ன சொல்கிறாங்க, என்னை கனம் பண்ணுவேன் நான் கனம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வசனத்தை எடுத்துக்கிறாங்க. ஆனால் எவ்வளவுக்குள் அதிகமாக நம்ம துதிக்கிறோமோ, எவ்வளவுக்கு அதிகமாக அவரை போற்றுகிறோமோ புகழுகிறோமோ, அவ்வளோக்கு அதிகமாக நம்ம ஆண்டவர் வந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவார் நான் பார்க்குறாங்களே ஒழிய, அவர் வசனத்துக்கு மாறாக நாம் அவர் துதிக்கிறதுனாலே அது வீணான ஆராதனையாக மாறிவிடும். 138ஆம் சங்கீதத்தில் 2வது வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். சாம் நம்பர் 138 verse 2. உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். இப்போ ஆண்டவரே என்ன பண்ணுகிறாரா, அவருடைய வார்த்தையை தான் மகிமைப்படுத்துகிறார், அவருடைய கற்பனைகள். ஏன்னா ஆண்டவர் அந்த கற்பனைக்கு மாறாக ஒருபோதும் செயலாற்றப் போகிறது அல்ல. பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுப்புத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. அதுதான் எபிரேயர் 6:18 வாசிக்கும்போது, நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கை பற்றி கொள்ளும்படிக்கு அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினாலே நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுறையாத தேவன் அதை செய்தார். அப்போ அந்த நிறைந்த ஆறுதல், கம்ப்ளீட் கான்சலேஷன் சொல்லுவாங்க. அப்போ இந்த உலகத்திலே நான் வாழும்பொழுதே அந்த நிறைந்த ஆறுதல், அந்த சந்தோஷம் நமக்கு ஆண்டவர் தருவார். கவலைகள் இல்லாத மனிதன் இல்லை, எல்லா மனிதனுக்கும் கவலை, வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பிலிப்பியர் 4:6-7-8 வாசிக்கும்பொழுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தினால் வேண்டியதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது இப்போ ஆண்டோடு தெரியப்படுத்தாமல் முணுமுணுக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி முறுமுறுக்கிறது, தேவனை பரிச்சை பார்க்கறது, சந்தேகப்படுறது, மற்ற மனிதர்களை நாடி போகிறது, பல சில சபைகளிலே புனிதர்களை நாடி போகிறது போல் இந்த காலத்தில் ஊழியர்களை நம்பிக்கொண்டு அவங்க ஜெபிச்சா விடுதலை கிடைக்கும் ஊழியர்களை நம்பிக்கொண்டு போகிறது. இதெல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். யாரை பார்க்குறாங்க, யாரை நம்புகிறாங்கன்றது ஆண்டவருக்கு தெரியும். அவரை நோக்கி பார்த்துள்ள எல்லாரும் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களை என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன், வேறு ஒருவர் இல்லை. அப்போ அப்படி இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறு என்ன? ஆரோன்ட்ட வந்து என்ன சொல்கிறாங்க, எங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ நாங்கள் அறியோம், எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணினார், அவர் ஒரு கண்ணுக்குட்டியை உண்டு பண்ணார். அது மாதிரி அந்த ஆண்டவர் வந்து என்ன நடந்துச்சோ தெரியல, என் ஜெபத்தை கேட்கவே இல்லை, ஒன்றும் நடக்கவே இல்லை, அதனால் இவரை நம்பினாக்கா இவர் ஜெபிச்சா நமக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி இவர்களை முன் செல்லும் தெய்வங்களாக இன்றைக்கி பாவிக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கி கிறிஸ்துவ சமுதாயத்தில் இருக்க பரிதபிக்கப்படத்தக்க நிலைமை. அவங்க விசுவாசமானது பரிச்சித்து பார்க்கப்படும் போது ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து நித்தியத்தின் மேலே நம்முடைய எதிர்பார்ப்பு இருக்க வேண்டியது அவசியம். அதை விட்டுட்டு இவருடைய வாழ்க்கையில் தங்களுக்கு வருகிற பிரச்சனை பாடுகள் எதனால் வந்துச்சு, ஏன் வந்துச்சுன்னு யோசிக்கணும். தாங்கள் செய்த தவறுகளினால் வந்ததா அல்லது விசுவாச பரீட்சையினால் வந்ததா என்பதை தங்களுடைய வாழ்க்கையில் யோசித்து பார்க்கணும். இயற்கையான காரியமா என்பதை யோசித்து பார்க்கணும். அதுதான் பந்தியில் பங்கு பெறுவதற்கு முன்னதாய் நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயத்தீர்க்கப்பட மாட்டோம். நாம் நியாயத்தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஒரு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தரால் சிட்சிக்கப்படுகிறோம். எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணப்படும். ஆனால் அதில் பழகினவர்களுக்கோ அது நீதியாகிய சமாதான பலனை தரும். அப்போ நம்மை நாமே நிதானித்து அறிந்து அதில் பங்கு பெறணும்னு சொல்கிறாரு. இதை விட்டுறாங்க இன்றைக்கி. அது யோவான் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட என் மாம்சம் மெய்யான போஜனம், இரத்தம் மெய்யான பானம், மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ண நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சோத்திரம் சொல்லி சாப்பிட்டுட்டாக்கா வந்து அதில் பங்கு பெற்று விட்டாக்கா நித்திய ஜீவன் கிடைச்சிருமா, நித்திய மகிமை கிடைக்குமா? இல்லை, தவறு. அங்கே 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற காரியம் பின்னணி வேறு, மேல் வீட்டறையிலே அவர் உடன்படிக்கை ஏற்படுத்தும்போது சொல்லுகிற காரியம் என்பது வேறு. இவங்க என்ன பண்ணுறாங்க, தவறான ஒரு நியாயத்தை சரியாக அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. எனவே அவருடைய நியாயங்களை அறியாமல் போகிறார்கள். அதான் இஸ்ரவேல் ஜனங்கள், என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்கரமாகிறார்கள், அவர்கள் அறிவை வெறுத்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஸோ பிரிசெப்ட்ஸ் ஆஃப் காட், ஆண்டவருடைய பிரமாணங்களை நாம் நன்றாக தெரிந்து வைத்திருக்க வேண்டிய அவசியம். ஆசீர்வாதம் வேணுமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறேன், நீங்களாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு அதை நிறுத்திடுறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இல்லாட்டி அப்போ சொல்கிறத கேட்காம நம்ம இடத்துல அவர்கிட்ட வந்துட்டாக்க கிடச்சிரும். ஏன்னா வசனத்தை சொல்லும்பொழுது என்ன பண்ணுறாங்க, பாதி வசனத்தை தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. என்னிடத்தில் வருகிற ஒருவனை புறம்பே தள்ள மாட்டேன். உன்னிடத்தில் யார் வருவா? பிதா யாரை இழுத்து கொள்கிறாரோ அவர்கள் இயேசுனிடத்தில் தான் வர முடியும். அதனால் நம்ம இயேசுட்ட வரவங்களுக்கெல்லாம் புறம்பத்தில் ஏதாச்சும் ஒரு கூட்டத்தில் போய் அந்த ஊழியர் கூட்டத்தில் கலந்துக்கிட்டாக்கா ஆண்டவர்கிட்ட போன மாதிரி நினச்சிக்கிறாங்க இன்றைக்கு. இதெல்லாம் அறியாமல் செய்கிற ஒரு காரியங்கள். ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், சகல நாட்டில் இருக்கிறார். அதுதான் கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் 27 வாசிக்கிறோம், கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம், சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். எனவே இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய நியாயங்களை நம்முடைய வாழ்க்கையில் அறியாமல்
நான் விரும்புகிறதெல்லாம் நடக்கணும், நான் என் விருப்பத்துக்கு நான் போவேன், என் இஷ்டத்துக்கு நான் போவேன், ஆனால் ஜெபிச்சாக்கா எனக்கு நடக்கணும், நான் ஜெபிச்சு நடக்கலைன்னா யாராச்சும் ஒருத்தர் ஊழியர் ஜெபிச்சா நடக்கும் என்று சொல்லி நம்பி மோசம் போகிற மக்கள் ஏராளமான பேர். இடுக்கமான வாசலை கண்டிருந்தாலும் அதை உட்பிரவேசிக்க வகை பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறுகிறதை நான் பார்க்கிறோம். ஸோ பிரின்சப்ஸ் ஆஃப் காட். அப்போ ஆண்டவருக்கு நாம் பிரியமாய் போகும்பொழுது தான் ஆண்டவருடைய இரக்கம் கிருபை கிடைக்கும். ஏன்னாக்கா ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிக்க. ரோமன் சாப்டர் 9:15 onwards. அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். 18வது வசனம். ஆதலால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். இந்த நியாயங்களை நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எனவே அவருடைய கற்பனைகளின்படி நாம் நடக்கணும். நாம் அந்த கற்பனையின்படி நடக்கிறோமா இல்லையா, கீழ்ப்படுகிறோமா என்பதை ஆண்டவர் பரிசித்து பார்ப்பார். அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் மகிமையும் கனமும் உண்டாக காணப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படிதான் ஆண்டவர் அந்த பரிச்சை வைத்தார். செங்கடல் வரும்போது முறுமுறுத்தாங்க, மாறா வரும்போது முறுமுறுத்தாங்க, காதேஸ் பர்னியா வந்து முறுமுறுத்தாங்க. இப்படி ஆண்டவருக்கு முறுமுறுத்து போனதுனால வனாந்தரத்தில் அந்த சந்ததி முழுவதும் அங்கேயே சுற்றி கடைசியில் அழிஞ்சாங்க. ஆனால் காலேப் யோசுவா மாத்திரம் கடைசியில் வைராக்கியமாக இருந்தாங்க. தேவன் அந்த தேசத்தை நமக்கு தருவார், நான் அந்த தேசத்தை நாம் எளிதாக அந்த தேசத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்வோம் என்று சொல்கிறார். எனவே அவளை காத்த நிழல் அகன்றது, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்கிற எப்படிப்பட்ட விசுவாசம். அதனால தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், அவன் வேறே ஆவிய உடையவனாக இருந்தான். மற்ற மக்கள் எல்லாருக்கும் ஒரு ஆவி, இந்த மக்கள் இவருக்கு வந்து அந்த விசுவாசம் இருந்தது, அதுதான் அவர் பிரியப்படுத்தினது. அதனால தான் காலேப் யோசுவாவும் அந்த வாக்குத்தத்தமுடைய தேசத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். சுதந்திரித்து கொண்டது மாத்திரமல்ல, அந்த தேசத்தில் போய் அது கேட்குற இடம் பாருங்கள், அந்த எப்ரான் மலை நாட்டை எங்களுக்கு தாரும். அந்த மலை நாட்டில் வந்து ராட்சசர்கள் குடியிருந்தார்களாம். எங்கே 40 வருஷம் இவங்களோட சுற்றிட்டேன், இனிமேனாச்சும் கொஞ்சம் சௌரியமான வாழ்க்கையை கொடுத்தாருன்னா நல்லாயிருக்கும். அப்படி அவன் கேட்கல. நம்முடைய வாழ்க்கை எது வந்தால் என்ன, மற்றவங்க போகிறதுக்கு பயப்படுறாங்களா, நான் அந்த இடத்துக்கு போகிறேன், நான் அந்த இடத்துல போய் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசம் தான் தேவனை பிரியப்படுத்தும். ஸோ வித்தவுட் ஃபெய்த் இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட். கர்த்தருக்கு பிரியமானது என்ன, இந்த அனிதன வாழ்க்கையில் வருகிற சோதனைகளிலே தேவன் தப்பி வைப்பார். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களிலே நமக்கு வெற்றி கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வருகிற கவலைகளிலே அவர் ஆறுதலை அளிப்பார். இது 2 Corinthians 1 சொல்கிறார், சகல விதமான ஆறுதலின் தேவன். பாடுகள் பெறும் பொழுது தேவனால் எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது என்று சொல்கிறார். ஏன்னாக்கா எல்லா பாடுகளில் அகப்படுகிற விசுவாசிகளுக்கு ஆறுதல் சொல்லுவதற்கு ஏதுவாக இவருக்கு வருகிற எல்லா பாடுகளிலும் தேவனே இவருக்கு ஆறுதல் செய்கிறாராம். 2 Corinthians 1 வசனம் வாசிப்போம். 2 Corinthians chapter 1:3 onwards. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இப்போ இந்த ஆறுதலை ஆண்டவர் அவருக்கு ஆறுதலை செய்கிறபடினாலே உபத்திரவத்தில் அகப்படுகிற விசுவாசிகளுக்கு இவர் ஆறுதல் செய்கிறார். இந்த விசுவாசம் அவருக்கு இருந்தது. அதனால மரணத்துக்கு எதுவான ஒரு சூழ்நிலை வந்தப்போ கூட அவர் என்ன சொன்னார், இப்பொழுதும் தப்பி வைத்தார், இப்பொழுதும் தப்பி வைக்கிறார், இனிமேலும் தப்பி வைப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம் என்று சொல்கிறார். அப்போ மரணமே வராது என்கிற அர்த்தத்தில் அல்ல, அவர் என்னுடைய வாழ்க்கையை முடிக்கிற வரைக்கும், ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் அவர் என்னை தப்பி வைப்பார் என்கிற அந்த விசுவாசம் தான் பவுலுக்கு இருந்தது. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டியது அவசியம். அதுதான் ஆண்டவரை பிரியப்படுத்தும். அந்த பிரியத்தின்படி தான் நம்ம வாழ்க்கை நடத்த வேண்டியது அவசியம். கர்த்தருடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக என்று சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவருக்கு சித்தமானது எது, பிரியமானது எது என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏன் அதான் செய்தார். பிதாவே, நீ நியமிக்கும்படி நீ செய்த கிரியை, நான் நியமித்த கிரியை நான் செய்து முடித்தேன் என்று சொல்கிறார். உடைய வார்த்தையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்கிறார். உமது மகிமையை நான் அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன், உங்கள் நாமத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன் என்று சொல்கிறார். அப்போ இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களெல்லாம் பிதாவை தான் மகிமைப்படுத்தினார், பிதாவுக்கு தான் பிரியமாய் வாழ்ந்தார். ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம், அவர் அந்த யோர்தான் நதியிலிருந்து கரையேறின உடனே அங்கே வானம் திறக்கப்பட்டது, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாச்சு. அப்போ இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். ஆனால் 17ஆம் அதிகாரத்தில் மறுரூப மலையில் வந்து வாசிக்கும்போது என்ன வாசிக்கிறோம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் நான் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்கிறார். அப்போ அந்த 3ஆம் அதிகாரத்துலேருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் அவர் பார்க்கும் பொழுது இயேசுடைய வாழ்க்கையானது ஆண்டவருக்கு பிரியமானதாக இருந்தது.
இதான் யோவானில் சொல்லும்போது என்ன சொல்கிறார், நான் தனியே இல்லை, பிதா இந்த முதல் கிரியை செய்து வருகிறார். நான் என் பிதாவுக்கு பிரியமானவர்களை செய்கிறபடினாலே அவர் என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை. இப்போ ஆண்டவர் நம்ம தனியாக விடலை, நம்மளோட தான் சகல நாட்கள் இருக்கிறார். நாம் தான் விசுவாசம் வைக்காமல் போகிறோம். நாம் தான் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிற காரியத்தில் செயல்படுவதற்கு நம்ம இடம் கொடுக்காமல் இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். சும்மா பிளைண்ட் ஃபெய்த் இல்லை, அவர் கற்பனை கை கொண்டு விசுவாசித்து கை கொண்டு இருக்க வேண்டியது அவசியம். கை கொள்ளாமல் விசுவாசிக்கக்கூடாது. சபையில் ஒரு பரீட்சை எழுதுகிறாங்க, ஒரு மாணாக்கன் ஸ்கூலில் போய் பரீட்சை எழுதுகிறாங்க. அப்போ அடிஷனல் சீட்டு வாங்கி நிறையா எழுதிட்டாக்க மார்க் வந்துடுமா? இல்லையே. என்ன கேள்வி கேட்குறாங்களோ அந்த கேள்விக்குரிய பதிலை எழுதினா தான் மார்க் வரும். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஆசை இருந்து பிரயோஜனம் இல்லை. அறிவு இருக்க வேண்டியது அவசியம். பரிசுத்தரின் அறிவு. அதே விதமாக ஆண்டவர் என்ன எழுதி கொடுத்துருக்கிறாரோ அந்த வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு போகும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கேட்கணும் சரியில்லை, கேட்காமே அவர் செய்வார். ஏன்னா பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனமாற மனுப்புத்திரன் அல்ல, சொல்லியும் செய்தா இருப்பாரோ. நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம விசுவாசம் இருக்கணும், அந்த கீழ்ப்படுதல் இருக்கணும், போக வேண்டிய அவசியம் தான். எனக்கு என்ன வாக்குத்தத்தம் இந்த நாளில் வைத்திருக்கிறாரோ, நாளைய தினம் என்ன வச்சிருக்கிறாரோ, அடுத்த வாரம், அடுத்த மாதம், அடுத்த வருஷம் என்னென்ன வச்சிருக்கிறாரோ அதன் காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற தேவன் தான் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த விசுவாசம் தான் ஒரு ஆண்டவருக்கு பிரியப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஸோ அதுதான் எபிரேயர் 11 ஆபேல் அப்படி இருந்தாப்புல, ஏனோக்கு அப்படி இருந்தாப்புல, நோவா, அந்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் அந்த மேகம் போட்டு இத்தரத்திலான சாட்சிகள் அப்படி தான் வாழ்ந்தாங்க. இப்போ பரிசுத்தாவிகளை வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்னு சொன்னார். அந்த விதமான சாட்சிகளாக நம்ம இருக்கிறோமா? எதுக்காக பரிசுத்தாவி கொடுத்தாரு? பரிசுத்தாவினாலே உன்னதத்தின் பலத்தை எதுக்கு கொடுத்தாரு? அந்த உன்னதத்தின் பலத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய ஆவியினுடைய நடத்துதலுக்கு நாம் இருக்கிறோமா? அல்லது டாக்டரினல் ஃபெய்த், ஒவ்வொரு சபைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கற்பனைகளின் அடிப்படையை நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறோமா? ஸோ பிரிசப்ஸ் ஆஃப் காட் அந்த ப்ளீசிங் லைஃப் ஆஃப் காட்ஸ் பீப்புள், ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். அந்தந்த சபையினுடைய போதனைகளை அவர் கை கொண்டு போவார்களானால் அந்த போதகருக்கு பிரியமாக இருக்கும், அந்த ஜனங்களுக்கு பிரியமாக இருக்கும். அதுமாதிரி ஊழியர்களும் பிரசங்கம் பண்ணும்போது, ஊழியம் செய்யும் பொழுது கலாத்தியர் 1:10 வாசிக்கிறோம், நான் மனுஷனையா தேவனையா, யாரை நாடி போதிக்கிறேன், யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன், நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துவனாக இருந்தால் நான் தேவனுடைய ஊழியன் அல்ல. அப்போ இன்றைக்கு யாரை பிரியப்படுத்தும்படி ஊழியம் செய்கிறார்கள்? இன்றைக்கி மனிதனுக்கு பிரியமா, விசுவாசிகளுக்கு பிரியமா, அவர் ஆறுதலான வார்த்தை, உற்சாகப்படுத்தக்கூடிய வாழ்க்கை, திடப்படுத்தக்கூடிய வார்த்தை, இந்த வார்த்தையெல்லாம் நீ நியமனங்களை கடைபிடிச்சா போதும். சரியான ஃபார்முலாவை அப்ளை பண்ணால் ப்ராப்ளம் தன்னால் சால்வ் ஆகும். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் சரியாக வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நான் போவோமானால் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார். அது நிச்சயமாக இந்த காரியத்தை நம்முடைய உறுதியாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதை செய்ய தவறிவிட்டாங்க. ஆயினால் தான் சிதறடிக்கப்பட்டாங்க. ஆண்டவராக இயேசுவை மறுதளித்து சிலுவையில் ஆணையெடுத்து கொண்டார்கள். அதே விதமாக தான் அந்த கடைசி நாட்களிலே சபைகளிலே நடக்கப் போகிறது. விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். அந்த விசுவாச துரோகம் எதனால் வருது? ஆண்டவர் ஏற்படுத்தின நியமனத்தின்படி அவர் வாழ்க்கை அமைத்து கொள்ளாமல் அவரவர்கள் விருப்பத்தின்படி அவரவர்கள் கொள்கையின்படி நானும் இயேசு விசுவாசம் சொல்லி கொண்டு போனால் தேவன் அவரவருடைய கொள்கைக்கு அடிப்படையில் நியாயம் தீர்க்கப் போகிறது இல்லை. அவருடைய கொள்கை அடிப்படையில் அவர் கடைபிடிக்கிறதுனால அது தேவனை பிரியப்படுத்த போகிறது இல்லை. இதுதான் இயேசு வாழ்ந்த நாட்களில் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், இவங்க என்ன மனிதனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று சொன்ன வார்த்தை. அதனால தான் நீங்கள் எல்லாரும் மனது எனக்கு செவி கொடுத்து உணருங்கள் என்று சொல்லுகிறார். இனிமேல் இந்த கடைசி நாட்களில் வாழ்கிறோம். மோசே நாட்கள் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். வெள்ளம் கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். இந்த கடைசி நாட்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னாக்கா அந்த 1 பேதுரு 1 வாசிக்கிறபடியே அந்த கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாயிருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவாக தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் பலவிதமான சோதனையினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் மகிமையும் கனமும் உண்டாக காணப்படும். நீங்கள் அவரை காணாமல் இருந்தாலும் அன்பு கூறுகிறீர்கள். நீங்கள் அவர் தரிசாமல் இருந்தும் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாக இருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்மீக ரட்சிப்பை அடைகிறீர்கள். எனவே இந்த ஆத்மீக ரட்சிப்பு தான் தேவன் நமக்கு பண்ணின வாக்குத்தத்தம். எனவே இந்த உலகத்தில் எவ்வளோ நாள் வாழ்ந்தாலும் நம்ம வாழ்க்கையானது தேவனுக்கு பிரியமானதாக இருக்கணும். அதனால தான் பவுல் அந்த எபிரேய நிருபக்காரர் சொல்கிறார், மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை
விட்டு விடாதீர்கள். வருகிறவனும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானால் அவன் மேலே ஆத்துமா பிரியமாயிராது. நாமோ கெட்டுப்போக பின்வாங்குவர்களாக இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த விசுவாசம்தான் பவுலுடைய வாழ்க்கையில் இருந்து, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்வார். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாக தொடருகிறேன் என்று சொல்கிறார். எனவே இவ்விதமாய் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அனுதின வாழ்க்கையில் வருகிற சூழ்நிலைகளிலே ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து அவருடைய சத்தியத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்பணிந்து நாம் போகும் பொழுது அது தேவனுக்கு பிரியமாயிருக்கும். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இருந்தால் தேவன் தமக்கு சித்தமானதை நலமானதை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். எனவே நாம் எதிர்பார்க்கிற மாதிரி ஆண்டவர் வரணும்னு நாம் போகாமல் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அவ்விதமாக தான் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டியது அவசியம். அதனால தான் எபேசியர் 5:10 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து அறியுங்கள் என்று சொல்லி. எனவே இந்த நாளிலும் அந்த விசுவாசத்தை குறித்து நாம் பார்த்தோம். மேகம் போன்ற திறத்தரான சாட்சிகளை குறித்து பார்க்கிறோம். இந்த விசுவாசத்தை துவக்கிறவர் இயேசு, அதை முடிக்கிறவர் இயேசு. இடையிலே அவருடைய சாட்சியை நம்முடைய காத்துக்கொண்டு சாட்சி கூற வேண்டியது அவசியம். அதை விட்டுட்டு யோவான் அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் அந்த இயேசு குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனவே அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கை நினைத்து அவருக்கு உண்மையாக வாழ்வோமானால் நிச்சயமாய் ஆண்டவர் சகலவற்றையும் நன்மைக்கு எதுவாய் நடத்துவார். அதனால் ரோமர் 8:20 வாசிக்கிறோம், அன்றியும் அப்படி தீர்மானத்தின்படியே அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இது நாளிலும் நான் தியானித்த வேத பகுதிக்கு நன்றியப்பா. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நெருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறவருமா இருக்க இயேசு நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று சொன்னபடியே எங்கள் விசுவாசம் இம்மைக்குரியதல்ல, எங்கள் விசுவாசம் நித்தியத்துக்குரியது என்பதை நான் மறந்து விடாமல் அந்த இலக்கை நோக்கி நான் தொடர்ந்து முன்னேறி ஓடவும் அனிதின வாழ்க்கையில் வருகிற சோதனைகள், பாடுகள், எதிர்ப்புகள் மத்தியிலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி விசுவாசத்தை காத்து கொண்டு வாழ ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒருபோது எங்கள் விசுவாச வாழ்க்கையிலே சந்தேகப்படாமல், அவிசுவாசப்படாமல், அவநம்பிக்கை கொள்ளாமல் எங்கள் வாழ்க்கையை விசுவாசத்தை கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ உதவி செய்யும். உம்மை விட்டு விலகாத இதயத்தை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.